சரியா? அவங்க பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள்னா யாரு? நம்ம தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள். நம்மலாம் யாரு? தேவ ராஜ்யத்தின். மறக்க கூடாது. இந்த வருஷ தலைப்பு என்ன? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே என்ன பார்க்க போறோம்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியமானவர்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள். எளிமைன்னா என்ன? தாழ்மை. வசனம் படிச்சிடலாமா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பைபிள்ல 2 பேர் இருக்காங்க. இவங்கதான் ஏசப்பா. சரியா? ஒரு ஆளு 2 பேரும் ஏசப்பாட்ட போய் ஜெபம் பண்ண போனாங்க. ஒரு ஆளு பேரு ஆயக்கார். உங்ககிட்ட வந்து 10 ரூபா வாங்குறதுக்கு பதிலா நீ 50 ரூபா தந்துடணும்னு அப்படி சொன்ன உங்களுக்கு பிடிக்குமா? சரி அப்பா அந்த பொம்பளை வருதப்பா வாங்கவே இப்போ பிடிக்கவே அப்படி சொல்லுவல. அது போல உள்ள ஆளுதான் ஆயக்கார். பயங்கரமா ஜெபம் பண்ணாங்கல்ல. அவங்க பரிசேயன்னா மதத்துல பயங்கர பக்தியா இருப்பாங்க. சரியா? அவங்க ஆலய காரியங்கள்னாலும் சரி, நியாய பிரமாணங்கள் செய்யறதுலனாலும் சரி, ரொம்ப கரெக்டா இருக்கு. அவங்க ஜெபம் பண்ணதை கேட்டீங்களா? நான் கரெக்டா இருக்கிறேன் அப்படி சொன்னாங்க. அப்படித்தானே? தசம பாகம் கொடுக்குறேன், கீரையில மல்லியில உள்ளியில எல்லாத்துலயும் நான் தசம பாகம் கொடுக்குறேன், வாரத்துல 2 நாள் உபவாசிச்சு ஜெபம் பண்றேன் அப்படின்னு பெருமையா ஜெபம் பண்ணாங்க. ஆனா அவங்க இங்க ஜெபம் பண்ணிட்டு இங்க பயங்கரமா ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் இங்க நின்னு பாத்துக்கிட்டே இருந்தாரு. அடுத்து பார்த்தா ஆயக்கார வந்து ஜெபம் பண்ணாங்க. என்ன ஜெபம் பண்ணாங்க? ஆண்டவரே அந்த பரலோகத்தை பாக்குறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லப்பா, நான் பாவி, என் மேல கிருபையா இறங்கும் அப்படின்னு ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் பார்த்துட்டு பெருமையா ஜெபம் பண்ணதை பார்த்த உடனே எஸ்பாவுக்கு சங்கடமா போச்சு. என்னை காட்டிலும் பரிசுத்தவான் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி நினைச்சிட்டு இருக்கிறப்போ ஆயக்காரன் வந்து தாழ்த்தி ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா டக்குன்னு ஓடி போய். சரியா? அப்ப ஏசப்பா நம்ம கூட எப்பவும் இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? தங்கை நீ ஓடிவா ஏசப்பாவிடம், தந்து விடு உன்னையே ஏசப்பாவிடம். தம்பி கவலை கண்ணீர் துடைத்திடுவார், நீதி உனக்கு செய்திடுவார், இரக்கம் உன்மேல் வைத்திடுவார், சமாதானம் தந்திடுவார். தம்பி கவலை கண்ணீர் துடைத்திடுவார், நீதி உனக்கு சேரிடுவார், இரக்கம் உன்மேல் வைத்திடுவார், சமாதானம் தந்திடுவார். தம்பி நீ ஓடிவா ஏசப்பாவிடம், தந்து விடு உள்ளத்தை ஏசப்பாவிடம். தங்கை நீ ஓடிவா ஏசப்பாவிடம், தந்து விடு உன்னையே ஏசப்பாவிடம்.